ரேகா அவங்க அம்மாவை போய் பார்க்குறாங்க. "எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா கண்ணு?" அப்படின்னு கேட்குறாங்க. நல்லாதாம்மா இருக்கேன். அம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ரேகா சொல்றாங்க. "சொல்லு கண்ணு என்ன? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரும்மா, நான் சத்யாவ லவ் பண்றேன். நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவர ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "யார் இது சத்யா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோட்டோவ காட்டுறாங்க. பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. "இது மீனாவோட தம்பி சத்யா இல்ல?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, அவங்க அவரு தான். அவர தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நம்மளோட அந்தஸ்து என்ன? நம்ம கிட்ட இருக்க பணம் என்ன? இவன்கிட்டலாம் பணமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பிச்சைக்காரன் இவன போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற?" அப்படின்னு ரேகா கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க. "அம்மா இப்படிலாம் நீ பேசாத. அவரு மனசளவுல கோடீஸ்வரர். தெரியுமா உனக்கு? நம்மள மாதிரிலாம் அவங்க கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன என்ன தத்துவம் பேசிட்டு இருக்க? நல்லா தெரிஞ்சுக்கோ. அந்த பையனுக்கெல்லாம் உன்ன நான் கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டேன். அப்படி கல்யாணம் பண்ணணும்னா நீ கல்யாணமே பண்ணாத. அப்படியே இருந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கோவப்படுறாங்க. "இரு அந்த முத்துக்கு ஃபோன் பண்ணி நான் எல்லாத்தையும் கேட்கறேன்" அப்படின்னு சிந்தாமணி முத்துக்கு ஃபோன் பண்றாங்க. சிந்தாமணி இது எதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணுது அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு. அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. "எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ற?" அப்படின்னு கேட்குறாரு. "இங்க பாரு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ வா நேர்ல" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முத்து வராரு. அங்க சத்யாவ பத்தி பேசிட்டு இருக்கும்போது முத்து, சிந்தாமணி எல்லாருமே சேர்ந்து அங்க தான் இருக்காங்க. "இங்க பாரு, உன்னோட பொண்டாட்டியோட தம்பி இருக்கான்ல சத்யா, அவன தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றா. போய் உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு. அந்த பையன என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. எல்லாத்தையும் நீ தான் நிறுத்தணும்" அப்படின்னு கோவப்படுறாங்க. "ஆமா, என்ன நீ என்ன பெரிய பணக்காரின்னு நினைக்கிறியா? நல்லா தெரிஞ்சுக்கோ. சத்யா தங்கமான பையன். நீ தேடுனா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைக்க மாட்டான். அவ்வளோதான், நீ தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத. சத்யா கண்டிப்பா ரேகாவ தான் கல்யாணம் பண்ணிப்பான். அதெல்லாம் நான் போய் சொல்ல முடியாது" அப்படின்னு முத்து சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே சிந்தாமணிக்கு கோவமா வருது. "அம்மா நீ ஏம்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எதுக்காக அவர வர சொல்லி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு ரேகா சொல்றாங்க. "இங்க பாருடி, நான் சொல்றத கேளு. அந்த சத்யா வேண்டாம். அவன் ஒண்ணும் நல்லவன் கிடையாது. நான் சொல்றத கேளு" அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. "நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாதும்மா" அப்படின்னு கோவமா அங்கருந்து அப்படியே போறாங்க. "பாத்தியா உன் பொண்ணுக்கு தெரியுது யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க எல்லாமே. உனக்கு ஏன் தெரிய மாட்டுது? நீலாம் திருந்தவே மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அங்கருந்து போறாரு. "என்ன 2 பேரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா அந்த சத்யாவுக்கு ரேகாவ கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டேன். நான் குடுக்க மாட்டேன்" அப்படின்னு சிந்தாமணி தானாவே அப்படியே நின்னு அங்க கத்திட்டு இருக்காங்க.